இங்கேயே கூட தூங்கலாம். 4 மணிக்கு அப்புறம் வெளியில அமுச்சு விட்டுருவாங்க. அப்படி தொட்ட உடனே மட்டன் அப்படி உதிரி உதிரியா அப்படி உடையுது பாருங்க. பாருங்க உள்ள வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ணிருக்காங்க. இந்த பிரியாணி செஞ்ச கைக்கு தங்கத்துல தான் காப்பு போடணும். அப்படி வந்து மட்டன் சூப் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மட்டன்லாம் அவ்வளவு சீக்கிரம் வேகாது. ஆமா பாருங்க இப்படி உதறனாலே பாருங்க. இங்க வந்து பாருங்க இது வந்து ஸ்பெஷல் சாஸ் இது. ஆக்சுவலா இது வந்து பாதாம் முந்திரி போட்டு செய்யறது. வணக்கம் தலைவர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செமையா உங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். செட்டப்பே பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா மணி 3 ஆயிடுச்சு. வேற லெவல்ல கட்டுன்னு இன்னைக்கு கட்ட போறேன். மந்தி பிரியாணி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பெரிய பெரிய ஆடெல்லாம் வச்சு, சிக்கன் எல்லாம் வச்சு, பெரிய தட்டுல ஃபுல்லா பிரியாணியை கொட்டி நிறைய சைட் டிஷ் வச்சு அப்படி எடுத்து எல்லா பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிடுறாங்கல்ல, 2 கை பத்தாதுன்ற அளவுக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. எனக்கு அதை ரொம்ப நாளா சாப்பிடணும்ன்ற ஒரு ஆசையில இன்னைக்கு நான் வந்திருக்கேன். உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு காட்ட போறேன். அதை சாப்பிடுறதுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் தான் அரேபியா மந்தி ரெஸ்டாரண்ட். அந்த அரேபியா மந்தின்னு பேரை கேட்கும் போதே அப்படி ஆனந்தமா இருக்குல்ல. இப்ப வந்து இந்த அரேபியா மந்தி எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம பாண்டிச்சேரியில பஸ் ஸ்டாண்டுக்கும் ப்ரொவிடன்ஸ் மாலுக்கும் சென்ட்ரல்ல ரவுண்டானா பக்கத்துல இருக்கு அரேபியா மந்தி. நிறைய பேர் வந்திருப்பீங்க. தெரியாதவங்க இந்த லொகேஷன் நான் டீடைலா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஃபேமிலியோட உட்காந்து செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு ஜாலி பார்த்தீங்களா? 2 பிளேட் வாங்கி அப்படி குடும்பத்தோட உட்காந்து, ஏதோ சின்ன வயசுல நம்ம வந்து இந்த கூட்டாஞ்சோறுலாம் மாடியில உட்காந்து அப்படி சாப்பிடுவோம்ல, உருட்டி ஒரே தட்டுல போட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. மேடம் வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பாண்டிச்சேரி அரியாங்குப்பத்துல இருந்து வரோம். அரியாங்குப்பம். ஓகே ஓகே. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா உங்க ஃபேமிலில? சும்மா செலிப்ரேட் பண்ணலாம்னு அப்படியே வந்தோம். ஊர்ல இருந்து வந்திருக்கிறதுனால ட்ரீட் கொடுக்குறீங்க. ஓ, எப்படி இருக்கு மந்தி? சூப்பரா இருக்கு மந்தி. என்ன மந்தி நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க? சிக்கன் பிளஸ் மட்டன். சிக்கன் பிளஸ் மட்டன். ஓகே, சிக்கன் பிளஸ் மட்டன் மந்தி வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் ஓகேவா? சூப்பரா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நீங்க இதுக்கு முன்னாடி மந்தி சாப்பிட்டுருக்கீங்களாமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? செம சூப்பரா இருக்குன்னு அம்மாவே சொல்லிட்டாங்க. அதனால வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல. சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மந்தி? சூப்பர் சொல்லு. அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா இவங்க தானே சாப்பிடுறாங்க, நானா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் கேக்குறாரு. சார் உங்க நேம் சார்? ஜெயம். ஜெயம். ஓகே. எங்க நீங்க லோக்கல் தானா இல்ல வெளியூர்ல இருந்து வரீங்களா? பண்ருட்டி. ஓ, பண்ருட்டில இருந்து வரீங்க. ஓகே ஓகே. இந்த மந்தி சாப்பிடுறதுக்காகவே இங்க வந்திருக்கீங்களா? நாங்க ஏற்கனவே வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம். சரி சரி. இப்போ இது எங்க ஃபேமிலி, இவங்க அண்ணன் மைசன். பையன் அண்ணனோட வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர். என்ன மந்தி சார் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? நாங்க ஒரு லெக் மந்தி. லெக் மந்தி எப்படி இருக்கு? லெக் சூப்பரா இருக்கு, நல்லா வெந்திருக்கு, அருமையா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மட்டன்லாம் அவ்வளவு சீக்கிரம் வேகாது. ஆமா பாருங்க இப்படி உதறனாலே பாருங்க அப்படி பிரியுது பாருங்க. பிரியுது பாருங்க. அதனுடைய இது நல்லா ரைஸ் நல்லா வந்திருக்கு, டேஸ்டியா இருக்கு. டேஸ்டியா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் அவங்க டேபிள்ல உட்காந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப நமக்குன்னு ஒரு இடம் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வீடியோல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம் எப்படி இருக்கு மந்தி அப்படின்னு. செம்மையா இருக்கு. இந்த மாதிரி பில்லோஸ் எல்லாம் சைட்ல வச்சு சாப்பிடுறது வந்து நல்லா ஜாலியா இருக்கும். ஏன்னா இப்படி நமக்கு ரொம்ப சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா இப்படி வந்து சாஞ்சிக்கலாம். அப்படி ரொம்ப சாப்பிட்டு இன்னும் ரொம்ப சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டோம்னு இந்த பாருங்க இந்த பக்கம் இப்படி சாஞ்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பாத்துக்கோங்க, 2 சைடும் பில்லோ வச்சு ஒரு கார்னர்ல நானே நினைச்சாலும் இங்க இருந்து எந்திரிச்சு போக முடியாதுன்ற அளவுக்கு சூப்பரான ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் மந்தி வந்து ஆர்டர் பண்ண போறோம். எனக்கு வந்து சிக்கன் மட்டும் தான் வேணும், மட்டன் மட்டும் தான் வேணும்னு கிடையாது. எனக்கு ப்ரானு, சிக்கன், மட்டன் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளேட்ல வேணும். அதுவும் பெரிய ஒரு தட்டுல வச்சு செம்மையா சாப்பிடணும்ன்ற ஒரு ஆசையில ஸ்பெஷல் மந்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு காட்டலாம்னு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய
மந்தி இருக்கு, மட்டன் மந்தி இருக்கு, சிக்கன் மந்தி, தந்தூரி மந்தி, அல்ஃபாம் மந்தி இருக்கு, பாபிக்யூ மந்தி, கிரில் மந்தி நிறைய இருக்கு, ப்ரான் இருக்கு, ஃபிஷ் இருக்கு. நான் எல்லாமே சேர்த்து இல்ல எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து சைட் டிஷ்ஷே வேணாம், பிளைனா நான் மந்தி சாப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பிளைன் மந்தி கூட இங்க வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் நான் வந்து மிக்ஸ்டு மந்தி இப்ப நான் வந்து ஆர்டர் பண்ண போறேன். ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு ஒரு புடிச்சு காட்டுறேன் இருங்க. மிக்ஸ்டு மந்தி வந்து இவங்க வந்து நமக்கு ரெடி பண்ணி தர போறாங்க. அதை நம்ம வந்து எப்படி இருக்குன்னு நான் பாக்குறதுக்காக கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். கிச்சன் வந்து சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்களேன், ரொம்ப கிளீனா நீட்டா வச்சிருக்காங்க. எனக்கு ரெடி பண்ண போறீங்களா மிக்ஸ்டு மந்தி? சூப்பர் சூப்பர். ஆஹா, மந்தி பிரியாணி. நமக்கு வந்து பிளேட்ல அப்படி ஃபுல்லா வந்து ஆக்சுவலா இது வந்து அன்லிமிட்டடா ப்ரோ? இது மந்தி மட்டும் எக்ஸ்ட்ராவா நம்ம வாங்கிக்கலாம். அன்லிமிட்டட் மந்தி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இங்க பாருங்க நம்ம பொரிச்சிட்டு இருக்காங்க. சிக்கன் வச்சுட்டாங்க. அடுத்து வந்து ப்ரான். ஏன்னா மிக்ஸ்டு மந்தின்னும் போது எல்லாமே வரும், சிக்கன், ப்ரான், மட்டன் எல்லாமே வந்து மிக்ஸ்டா வந்து நமக்கு வந்து வரும். மட்டன் பீஸ் பாருங்க செமையா இருக்கு. இது என்னது? This is Arabian shrimps dynamite. உங்களுடைய ஸ்பெஷல் ஐட்டம். Yeah, this is our special. அவங்களுடைய ஸ்பெஷல் டிஷ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆஹா, It's like honey sauce. ஹனி சாஸ். Honey mustard. Honey mustard. ஹனி மஸ்டர்ட் சாஸ். Yeah. ஆஹா, பார்க்கும்போதே அப்படி சும்மா அப்படி கரையுது, செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர்ல இருக்கு இது வந்து. ப்ரான்ல வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு ஹனி சிரப் வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்க எத்தனை வருஷமா சார் இங்க வந்து ஒர்க் பண்ணீங்க? இங்க ஒரு 3 years ஆகுது. ஓபன் பண்ணி 3 years ஆகுது. 3 years ஆகுது. நல்லா போயிட்டு இருக்கா சார்? சூப்பரா போயிட்டு. எல்லா மந்தியுமே நீங்க தான் செய்றீங்க? ஆமா, நானும் நம்ம டீம் அவங்க தான். நீங்க இதுக்கு முன்னாடி கல்ஃப்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல? கல்ஃப்ல ஒரு 20 years. 20 years இருந்தீங்க. ஆமா ஆமா. ஓ, பாத்துக்கோங்க, கல்ஃப்ல வந்து இருந்ததுனால தான் இங்க வந்து 3 years. எல்லாமே இங்க ஒர்க் பண்ற எல்லாரும். இவரு மிஸ்டர் ரியாஷ், நம்மளோட அசிஸ்டன்ட் செஃப் அவரு. ஓ, அவங்க மிஸ்டர் அமீன், அவரு நம்ம டீம் செஃப் தான் வரும். எல்லாமே சிபிராஜ், இல்ல நம்ம டீம் ஒரு 5 பேர் டீம். 5 பேர் இருந்து ஒர்க் பண்றீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு மந்தி சார் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? சாட்டர்டே சண்டேஸ்ல என்ன எக்ஸ்ட்ரா போகுமா? சாட்டர்டே சண்டேஸ்ல ஹையஸ்ட் 100 kg போகும். 100 plus 100 kgஸ்க்கு மேல போகும். ஆமா. ஓகே. அதிகமா மக்கள் வந்து இங்க விரும்பி சாப்பிடுறது என்ன மந்தி சாப்பிடுறாங்க? மட்டன் தான். மட்டன் தான். நம்ம பெஸ்ட் மட்டன் தான். மட்டன்ல என்னென்ன மட்டன் வெரைட்டிஸ்? லெக்ஸ். நம்ம இப்ப வந்து பார்த்தோம்ல, அந்த மட்டன் லெக்ஸ் வந்து நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. ஜூசி மட்டன். ஜூசி மட்டன். நம்ம ஸ்பெஷல் சாஸ் இந்த ஜூசி சாஸ். இது ஒன்லி பாதாம் முந்திரியில செய்யறது. பாதாம் முந்திரியில செய்யறது. என்ன இந்த சாஸுங்களா? இங்க வந்து பாருங்க, இது வந்து ஸ்பெஷல் சாஸ். இது ஆக்சுவலா இது வந்து பாதாம் முந்திரி போட்டு செய்யறது. இது வந்து என்ன சார், எதுக்கு இது? மட்டன் மேல வந்து இது வந்து ஊத்தி மேல கொடுப்போம், டெக்கரேட் பண்ணி கொடுப்போம். ஓ, இத ஊத்தி தருவீங்க மந்தி பிரியாணில இப்ப வைக்கிற மட்டன் மேல இத ஊத்தி தருவீங்களா? லெக் மட்டன் பீஸ் இது மேல பண்ணி. சூப்பர். இவங்களுடைய அந்த டேஸ்ட்டுக்கு காரணம் வந்து இதுதான். இதை வந்து இப்படி மட்டன் மேல அவங்க சர்வ் பண்ணி கொடுக்கறதுனாலதான் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே எல்லாரும் சேர்ந்து செம்மையா சூப்பரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இங்க இருந்து நமக்கு எடுத்துட்டு வந்து மேல கொடுப்பாங்க. நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டலாம் வாங்க.
தேங்க்யூ சார். செம்ம. ஆஹா, ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. டெக்கரேஷனே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு ஃபுட்டை வந்து நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ற முதல் விஷயமே இப்படி அழகா அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். பார்க்கும் போதே ஆஹா சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு சாப்பிட தூண்டணும். அப்படி இருக்கு, அவ்வளோ அழகா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் சூப் வந்து நம்ம குடிக்க போறோம். சார் இது என்ன சூப்? மட்டன் சூப்பா? செம்ம சூப்பர் சார். அப்படி வந்து மட்டன் சூப் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த சூப் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் பசிச்சு பிரியாணி நம்ம நிறைய சாப்பிடுவோம் அப்படின்றதுனால சூப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சூப் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மட்டன் அப்படி வேக வச்சு ஒரு 4 விசில் விட்டு குக்கர்ல அப்படி மேலாப்ப இருக்க தண்ணியை மட்டும் அப்படி எடுத்து அதுல கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டு அப்படி லைட்டா பெப்பர் தூவி கொஞ்சமா சால்ட் போட்டு செம்மையா கொடுத்துருக்காங்க. இதுதான் சூப்போட ப்ரிப்பரேஷன். அப்படி இருக்கு. இப்போ ஓப்பனிங்லேயே நம்ம வந்து இந்த அரேபியா மந்தியோடைய ஸ்பெஷல் டிஷ், அதாவது சைட் டிஷ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நமக்கு வந்து இங்க இருக்கிற சீஃப் செஃப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதை சாப்பிட்டு பாருங்க. இதுதான் எங்களுடைய ஸ்பெஷலான சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதோடைய நேம் வந்து அரேபியன் டைனமிக் ஸ்ட்ரைம்ஸ். நல்ல வேலை சொல்லிட்டேன்ப்பா, இவ்வளோலாம் வாய்க்குள்ள நுழையாது. ஏன்னா இது ப்ரான் எறாவில் வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஓப்பனிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம மெயின் டிஷ்ஷான மந்திக்கே நம்ம வந்து போறோம். பாருங்க, உள்ள வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இந்த சாஸ் போட்டு நமக்கு இது வந்து ஹனி மிக்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு வந்து இப்போ பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வருது. யூஸ்வலாகவே ப்ரான் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். மேலே இருக்கிற இந்த சாஸ் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. இதில் இன்னொன்று, அந்த ஸ்வீட்டில் வந்து மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரம் இனிப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொன்னதுக்கான ஒர்த் இது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ஓவரால் மந்தியில் இப்போ ரைஸ்லேருந்து தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிளேட்டிங்கே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா முந்திரி திராட்சை அப்படி ஆனியன்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டு அப்படி மேலே அப்படியே பரபரன்னு அப்படி சூப்பராக இதெல்லாம் தூவி விட்டு, என்னன்னு எனக்கு தெரியல, நிறைய மசாலாலாம் போட்டாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா ஆஹா, அதுடே பாஸ்மதி ரைஸ். அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. கரெக்டான ஒரு பதத்தில் எடுத்து செம்மையாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரைஸ் வேற லெவலில் இருக்கா. நம்ம வந்து பீஸ் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மட்டன் பீஸு எவ்வளோ பெரிய பீஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படி சூப்பராக இருக்குது. மட்டன் பார்க்கறதுக்கே நல்லா ஜூஸியாக இருக்குது. மட்டன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். அப்படி தொட்ட உடனே மட்டன் அப்படி உதிரி அப்படி உடையுது பாருங்க. என்ன சூப்பரா இருக்கு. ஆஹா, சத்தியமா பார்க்கும்போதே எனக்கு வந்து அப்படியே வந்து எச்சி ஊறுது. இப்போ வந்து நம்ம வெறும் மட்டன் பீஸ்ல வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜூசி சாஸ் இதுல தொட்டு சாப்பிட்டு பார்த்து தான் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஸ்பெஷலா இந்த மட்டன் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்காகவே செஞ்ச சாஸ் தான் இந்த சாஸ். நல்லா பாருங்க, இங்க பாருங்க. இதை வந்து நம்ம இப்போ வந்து சாஸ்ல வந்து தொட்டு சூப்பரா அப்படி டிப் பண்ணி 2 தடவை அப்படி டிப் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம். சத்தியமா செம்மையா இருக்கு. ஐயோ, எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, இல்லைன்னா எந்திரிச்சு நான் குதிச்சு டான்ஸே ஆடலாம் போல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு வாய் நம்ம வந்து ரைஸும் சாப்பிட்டுக்குவோம். ஆஹா, அதுக்கு மட்டனே இந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுல, அப்ப சிக்கன் எப்படி இருக்கும். ஒரு லெக் நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய லெக் பாருங்க, பாருங்க சூப்பர்ல. இது வந்து நம்ம இந்த சாஸ்ல வந்து டிப் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா. இந்த ஒரு பைட் வந்து இப்ப நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம்.
செம்மையா குக்கா இருக்கு. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்களேன் சிக்கனு. தெரியுதுங்களா? இங்க பாருங்க, செம்ம சாஃப்டா குக் ஆயிருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹார்டாவே தெரியல. ஏன்னா மட்டனே நான் வந்து பிரிச்சு காட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. பாருங்க, இப்ப சிக்கன் வந்து அந்த சாஸ்க்கு மட்டும் இல்ல, இதெல்லாம் இந்த டொமேட்டோ சாஸ் மயோனைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பா மயோனைஸ்ல வந்து தொட்டு சாப்பிடும் போது செம்மையா இருக்கும் சிக்கன். மயோனைஸ் வேற லெவல் டேஸ்ட், செம்மையா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு மயோனைஸ். அந்த கலரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கு. அடுத்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி ப்ரான் வந்து KFC ஸ்டைல்ல வந்து ப்ரான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரான் பாருங்க, நம்ம அந்த ப்ரானே வந்து நம்ம உடைச்சு பார்த்து நம்ம சாப்பிட்டோம். செம்மையா குக்கா இருக்கு. இப்ப அந்த ப்ரானுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த ஜூசி சாஸ்ல வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அந்த ப்ரானை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? சத்தியமா ஜூசி சாஸ்னு இதுக்கு பேர் வச்சது 100% சரி. அப்படி அவ்வளோ ஜூசியா வாயில வந்து கரையுது, அவ்வளோ செம்மையா இருக்கு. வர்றவங்க எல்லாருமே வந்து அப்படி ரசிச்சு சாப்பிட்டுட்டு போறாங்க. அது ஏன்றது இப்பதான் தெரியுது. அடுத்து வந்து இந்த டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுல அப்படி ஊத்தி சாப்பிட்றதுக்கு தான். பிரியாணி ரைஸ்ல வந்து ஊத்தி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். டொமேட்டோ சாஸா இருந்தாலும் சரி, கிரீன் சட்னியா இருந்தாலும் சரி. ஆஹா, அற்புதம், அருமை. அடுத்து இங்க பாருங்க, எல்லாம் அப்படி ஓரமா எடுத்து வச்சிருவோம். ரைஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எவ்வளவு முந்திரி திராட்சை போட்டிருக்காங்க. அம்மா அடி, வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் இங்க வந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா குண்டாயிருவோம். ஒல்லியா இருக்கிறவங்க நிறைய மந்தி சாப்பிட்டு செம்மையா குண்டாகலாம். அடுத்து இங்க பாருங்க, கிரீன் சட்னி, கிரீன் சட்னியா அப்படி அதில் பிசைஞ்சு மட்டன் வந்து லைட்டா கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிட்டு இந்த மட்டனை இதில் டிப் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த சாஸ் வந்து சரியான டேஸ்டா இருக்கு. இந்த டேஸ்ட் எனக்கு இன்னும் வந்து அப்படியே இந்த நாக்கில் வந்து இருந்துட்டே இருக்கு. அந்த முதல் வாய் சாப்பிட்டது பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டோம்னா இப்படி சாஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தலகாணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி சாஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடலாம். சூப்பரா இருக்குல்ல? இந்த மாதிரிலாம் ஒரு ஹோட்டல் இருந்தா ஜாலியா இருக்கும். ஃபேமிலியோட வந்து தூங்கிக்கிட்டே சாப்பிடலாம், பேசிக்கிட்டே சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்க வரதை விட ஃபேமிலியில வயசானவங்க நிறைய பேர் வராங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து வீட்டுல எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து நிறைவேறுது. எல்லாரும் கீழே உட்காந்து ஒரு பிளேட்ல 4 பேர் உட்காந்து சாப்பிட்டு நிறைய பேர் வராங்க. ஜாலியா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வாங்க, சூப்பரா இருக்கு. சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன், இந்த பிரியாணி செஞ்ச கைக்கு தங்கத்துலதான் காப்பு போடணும். நம்ம பாய்க்கு கேட்டுற போது அப்புறம் போறப்போ காசுக்கு பதிலா எனக்கு தங்க காப்பு கொடுங்கன்னு கேட்டாருன்னா நமக்கு பெரிய ஆப்பாயிரும். அதனால நம்ம காசே கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. சும்மா வாய் வார்த்தைக்காகலாம் இல்லை, எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. நல்ல குக்கா இருக்கு, நல்ல டேஸ்ட், சரியான ஸ்மெல்லு, சூப்பரா அவ்வளோ செம்மையா இருந்தது. நம்ம வந்து பார்த்தாச்சு. மனசார சொல்றேன் இந்த வார்த்தை எல்லாமே, சும்மா வீடியோக்காக நான் பேசல. இங்க இந்த மந்தியில வந்து உட்காந்துட்டு ஒரு பிளேட்ல ஒருத்தர் சாப்பிடலாம், 2 பேர் சாப்பிடலாம், 4 பேர் சாப்பிடலாம். இல்ல ஒரு பெரிய ஃபேமிலி, நாங்க 10 பேர் இருக்கோம்னாலும் அவங்க வந்து ஒரே ஃபேமிலி மந்தியா வாங்கி உட்காந்து செம்மையா சாப்பிடலாம். கண்டிப்பா பாண்டிச்சேரி யார் வந்தாலும் எப்ப வந்தாலும் அரேபியா மந்தியை வந்து ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே நான் வந்து சொல்லுவேன். ஆஹா, மொஜிட்டோவா சார்? நான் வந்து மொஜிட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இடையிலே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இடையில அப்படி ஒரு வாய் அப்படி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லாங்க. பாருங்க, ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு அப்படி லெமன் எல்லாம் கட் பண்ணி வச்சு மேல அப்படி அந்த புதினாவெல்லாம் தூவி அப்படி மின்ட் ஃபிளேவரோட சூப்பரான ஒரு மொஜிட்டோ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம சில்லுன்னு சூப்பரா இருக்கு.
நான் மந்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி சில்லு இந்த மொஜிட்டோவை குடிச்சிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு போய் ஒரு 4 மணி நேரம் ஜாலியா சூப்பரா தூங்கலாம். இங்கேயே கூட தூங்கலாம். 4 மணிக்கு அப்புறம் வெளியில அமுச்சு விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட மணி 4 ஆயிருச்சு. இப்ப என்ன இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்குள்ள நான் இதெல்லாம் டக் 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 டக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும். அரேபியா மந்தியை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ தலைவா.